Hi friends, welcome to Niti's Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரிண்டரே இல்லாம நம்ம வீட்லயே எப்படி ஜெராக்ஸ் எடுக்கலாம் தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்க சிம்பிளான ஒரு பொருளை வச்சு நான் வீட்ல ஜெராக்ஸ் எடுக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பாருங்க, நான் பிரிண்டர் இல்லாம எடுத்த ஜெராக்ஸ் தான் இது. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த சேலம்ன்ற வேர்டை இப்போ நான் ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மேஜிக் திங் இதுதான் கேண்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. இப்போ சேலம்ன்ற வேர்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கேண்டிலில் நம்ம ஒயிட் ஷீட்டை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சின்னதாக கேப் கூட இல்லாமல் அழகாக நீட்டாக அந்த ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கேண்டில் இருக்க அந்த பிளேஸை மட்டும் அந்த வேர்ட் மேலே நான் வைக்க போகிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்க காயின் இருக்கு இல்லையா, வீட்டில் இருக்க 1 ரூபி 2 ரூபி காயின், எந்த காயின் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு டைட்டாக ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா அது பிஞ்சு வந்துடும் கையோட. ஸோ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி வந்துட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ஆனால் என்ன ரிவர்ஸில் இருக்கும், ரிவர்ஸில் இருக்கிற அந்த லெட்டர் நம்ம நேராக்கணும்னா திருப்பி நான் ஒரு இடத்துல மறுபடியும் கேண்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதிலே பக்கத்தில் கேண்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேண்டில் அப்ளை பண்ண இடத்துல அந்த வேர்டை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி காயின் எடுத்து நம்ம பண்ண அதே இடத்துல நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கீரி எடுத்திங்கன்னா கிழிஞ்சு வந்துடும். ஸோ ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரப் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்க்கணும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். சேலம்ன்ற வேர்டு நம்மளுக்கு வந்துருச்சு, அழகாக வந்திருக்கு. இன்னும் கூட நான் இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட வந்திருக்கும். கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு வேர்டு செக் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் நம்மளால் எடுக்க முடியாதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த சென்டென்ஸ் அளவுக்கு நம்ம இப்போ கேண்டிலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கலாம். கேப் இல்லாமல் கேண்டில் ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கேப் விட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல இருக்க லெட்டர்ஸ் உங்களுக்கு ஜெராக்ஸ் ஆகாமல் போகலாம், பிரிண்ட் ஆகாமல் போகலாம். இப்போ பேப்பரை டேர்ன் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த கேண்டிலோட பீஸை மட்டும் அந்த லெட்டர்ஸ் மேலே கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் காயின் வச்சு அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி தேய்க்க போகிறோம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க, மூவ் ஆக விட்டுறாதீங்க பேப்பரை. திருப்பி சொல்கிறேன், ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். ஓகே, இப்போ ஸ்லோவாக நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேண்டில் பிளேஸை நம்ம டேர்ன் பண்ணி அந்த வேர்ட்ஸ் மேலே வச்சாச்சு.
மறுபடியும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா காயின் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு, ரொம்ப மஸ்டாலாம் இல்லை. ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபுல் ஷீட்டில் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபுல் ஷீட்டில் அதுவும் இந்த பிக்சரோட பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கேண்டில் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். இப்போ டர்ன் பண்ணி பிக்சர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ காயின் வச்சு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம விட்டு விட்டு பண்ணக்கூடாது, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ பிரித்து பார்க்கலாம், பிக்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நைஸ், நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. லெட்டர்ஸ், ஃபேஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்ம இதையும் அதே மாதிரி நம்ம A4 ஷீட்டில் வச்சு ஸ்ட்ரெயிட் பிரிண்ட் எடுத்துப்போம். இந்த வீடியோ வந்து நம்மளோட ரங்கீலா விஜுன்றவங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நான் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.